பழைய இந்தியாவின் மையத்தில் ஒரு போராளி உருவானார். அவர் அரச கிங்டம்ஸின் விதியை வடிவமைப்பார். இது இந்தியாவின் மிக முக்கியமான ஆட்சியர்களில் ஒருவர் பிம்பிசாராவின் கதை. பிம்பிசாரா தனது சிறிய வயதில்தான் அரச தைரியத்தை அடைந்தார். தனது நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் பிரதானமான தீர்மானங்களை எடுக்கத் தொடங்கினார். பிம்பிசாரா ராஜ்கீரின் சாலை மோதிரங்களை முதலீடு செய்யும் போது வளர்ச்சியின் வரலாற்றில் திருப்பமாக இருந்தார். அலங்கரிக்கப்பட்ட வணிக வளாகங்கள் மற்றும் மக்கள் கூட்டத்தில் நிறைந்த சந்தைகள். பிம்பிசாரா தனுஷ் கொண்டு தேர்வு செய்யும் அரசியல் வலிமையை விளக்கமாக்கி சுலபமான கண்ணீரில் தன்னுடைய தியானம் மேற்கொண்டு ஆராய்ச்சியின் மூலம் புதிய யுக்திகளை கண்டுபிடிக்கிறார். பிம்பிசாரா தனது வீரர்களுடன் இணைந்து போரின் அரங்கில் களமிறங்குகிறான். எதிரியான பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக தன்னுடைய நம்பிக்கையையும் வீரத்தையும் அடிப்படையாக வைத்து போராடுகிறார். போரத்தின் மையத்தில் பிம்பிசாரா மற்றும் பிரிட்டிஷ் தலைவர் நேர்முகமாக சந்திக்கிறார்கள். பட்டை களத்தில் வீரர்கள் படையுடன் சரியாக காட்சியளிக்கிறார்கள். போரத்தின் முடிவில் பிம்பிசாரா வெற்றியுடன் நின்று கொண்டிருக்கிறார். அவரது வீரர்கள் வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அவர்களின் பரிசுகளை விழுக்காட்டுகின்றனர். பிம்பிசாரா வெற்றியுடன் திரும்பி வந்த பிறகு ராஜ்கீரில் பெரும் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. மக்கள் சுகமாக மற்றும் மகிழ்ச்சியுடன் அவரை வாழ்த்து கூறுகின்றனர். பிம்பிசாரா இராணுவத் தலைவராக இருந்தபோது அவர் கையால் புரிந்து கொள்ள முடியாத பழமையான ஒரு புராணத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இது அவரது எதிர்காலத்தை அமைக்கும் முக்கியத்துவம் கொண்டதாகும். பிரதான ஆலோசகர்களுடன் பிம்பிசாரா உள்ளத்தில் உள்ள பழமையான புராணத்தின் விளைவுகளை பற்றி விவாதிக்கிறார். அவர் உண்மையாகவே மாநிலத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய விரும்புகிறார். பிம்பிசாரா தனது அரசு பகுதியில் நோக்கி ஒரு மலைக்கோணின் முக்கோணத்தில் நின்று இந்த புராணத்தின் பேரில் அமையும் பொறுப்புகளை பற்றி சிந்திக்கிறார். பிம்பிசாரா தனது வீரர்களுடன் ஒரு ஆயுர்வேத நெசவாளர் பயணம் மேற்கொண்டு புராணத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக ஒரு புனித காடுக்குள் செல்வதாக இருக்கிறார். பிம்பிசாரா ஈரமான காடின் ஆழத்திற்கு ஊடுருவிய போது அற்புதமான பசுமைகளின் கதவை திறக்கிறார். இது காமிக நாயகர்களின் அழிவை தடுக்கும் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. பிம்பிசாரா இந்த மாயமான மூலிகைகளை கவனமாக சேகரிக்கிறான். அவற்றை ஒரு நெசவிய பூட்டையிலே மிகுந்த மரியாதையுடன் மற்றும் உறுதியுடன் வைக்கிறான். பிம்பிசாரா மூலிகைகள் கொண்ட பூட்டையை சந்திக்கும் போது அவரது உள்ளின் மாற்றத்தை உணர்ந்த மக்களுக்கு அவர் வரவேற்கப்படுகிறார். அவர்கள் இயற்கையின் செல்வத்திற்கான வழியை பெறுவதற்காக ஆர்வமாக காத்திருக்கின்றனர். பிம்பிசாரா பொறாமை மற்றும் ஆர்வத்துடன் மூலிகைகளை ஒரு மண்ணின் கோண்டில் கலந்து கொண்டுள்ளார். இது ஒரு தீர்க்கம் தயாரிக்கும் பணிகளில் அவர் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. பிம்பிசாரா இந்த மின்னும் சூப்பை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றுவதை காண்கிறார்.